வெல்கம் டு என்சிஆர்டி மேத்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.3ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம். அதாவது இது வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ராடக்ட், எஸ்டிமேஷன் ஆஃப் த அப்ராக்சிமேட் வேல்யூஸ் இன் த மல்டிப்ளிகேஷன். அதாவது மதிப்பீடு செய்யணும், தோராயமான எண்ணை நம்ம மதிப்பீடு செய்யணும். அது மதிப்பீடு செஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா பெருக்கணும். இதுதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அது முன்னாடி ப்ராப்ளத்துலலாம் நம்ம வந்து கழிச்சோம், கூட்டணும். இது நம்ம பெருக்க போகிறோம். சரிங்களா, பெருக்கலாமா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கொஷின் என்னென்னா 578 பெருக்கல் 161. சரிங்களா, நம்ம ஒரு கதை வடிவத்தில் இந்த ஒரு பெருக்கலை பார்க்கலாம். சரிங்களா, கதையில் ரீனா, மீனா, ராம், அப்புறம் ராமாவோட அம்மா 4 பேரும் வராங்க. சரிங்களா, இப்போது ரீனா என்ன சொல்கிறா, என்னோட அந்த விடையில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்ன விடை அப்படின்னா 578 அவள் நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸாக மாற்றிருக்கா. அப்போ நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்னால் அதாவது 100 பக்கமாக இருக்கிற 100 என்ன இருக்குது, 600 மாற்றிட்டா. சரிங்களா, இப்போது நம்ம மீனா இருக்கா. மீனா வந்து 161 நியரஸ்ட்டு டென்ஸாக மாற்றிருக்கா, 160ன்னு மாற்றிருக்கா. அவள் இதுதான் சரியாக இருக்குன்னு சொல்கிறா. ராம் என்ன சொல்கிறான், ஏன் நீ ரீனா நீ ஏன் அது வந்து நியரஸ்ட்டு 100ஆக மாற்றின, 500, அதாவது 578 நீ ஏன் நியரஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸாக மாற்றின, 600ஆக மாற்றின, நீ ஏன் இந்த நியரஸ்ட்டு டென்ஸாக மாற்றிருக்கக்கூடாது, ஏன் நீ வந்து ஒரு 580ஆக மாற்றிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கா. அவன் ராம் கேட்டிருக்கான். அதுக்கு ரீனா சொல்கிறா, ஏ ராம் நல்லா பாரு, இது நீ 580ன்னு மாற்றினா இது ஆல்ரெடி 3 நம்பராக இருக்குது. சரியா, 3 நம்பராக இருக்குது. நீ 580ஆக மாற்றினா பக்கத்தில் இருக்கிற நம்பர் பாரு 160. 160ஐயும் நீ அந்த 580ஐயும் நீ வந்து பெருக்கிறதுக்கு மேபி ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஆனால் நீ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொஞ்சம் வினாடிகளில் நீ வந்து அதை டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்னா நீ தோராயமான மதிப்பாக நீ எப்படி நான் பண்ணணும்னா நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸாக தான் பண்ணணும். 600ங்கிறது ரொம்ப ஈஸியான நம்பர் தானே, நீ ஏன் அதை பற்றி நினைக்கிற அப்படின்னு சொல்கிறான். ரீனா வந்து ராம்கிட்ட சொல்கிறான். ராம் வந்து மீனா கிட்ட கேட்குறா, மீனா நீ ஏன் 160ஆக மாற்றின, நீ ஏன் 200ஆக மாற்றிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மீனா சொல்கிறா, 200ங்கிறது 40 நம்பர் டிஃப்ரென்ஸ் வருதே, அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சரியான அந்த தோராயமான மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குமே, அதனால் நான் வந்து 160ஆக மாற்றிக்கிட்டேன், இது ஒன்றும் தப்பாக ஆகாது அப்படின்னு அவள் ரொம்ப தெளிவாக சொல்கிறா. அதுக்கு ராம், ஓகே நான் வந்து இப்போ பெருக்கட்டுமா, 600 பெருக்கல் 160, 6 பெருக்கல் 16 என்ன வரும், 96. அப்போ அந்த 3 0வும் பின்னாடி போட்டால் என்ன வரும், 96,000 வரும். அப்போது ராமோட அம்மா என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. டக்குன்னு அவங்க வெளியில் வந்து, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன், அந்த சரியான விடை வந்து இது வராது, சரியான விடை 93,058 தான் வரும், நீங்கள் என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சரியாக எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறான், ராம் என்ன சொல்கிறான், இல்லைம்மா இது வந்து தோராயமான ஒரு கணக்கு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், இது நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறான். ஓ, தோராயமான கணக்கா, தோராயமான மதிப்பீடா, அப்போது வந்து தோராயமான மதிப்பீடுனா இப்படி தான் போடுவாங்க, அதாவது நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸோ நியரஸ்ட் டென்ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் என்ன வந்து பண்ணணும், கழித்தலா கூட்டலா இல்லை நம்ம பெருக்கலா இல்லை வந்து என்ன பண்ணணுமோ அதை வகுத்தலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இது நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய பெரிய வந்து வினாவை வந்து நம்ம சால்வ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் சரியா இல்லையா அப்படின்னா விடை வந்து சரிப்பாக இருக்கும், கடைசி நிமிஷத்தில் இந்த விடை வந்து சரியான விடைக்கு பக்கமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு பெரிய ஒரு நம்பர் இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து தோராயமான மதிப்பாக மாற்றி அப்புறம் பெருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Thank you for watching my video.